அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறைவில்லாத இந்த வேத வசனம் நம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து இதை அணைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவ மனுஷர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தும் அதை அடையவில்லை. ஆனாலும் அதை அடைந்ததாக எண்ணி அதை அணைத்து கொண்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்களிலே பார்க்கவில்லை, ஆனாலும் விசுவாசத்திலே அதை அணைத்து கொண்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் வார்த்தை இன்னும் எத்தனை தலைமுறையானாலும் நிற்கும். இந்த வசனம் பல தலைமுறைகளை தாண்டி மறுபடியும் நம்மிடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளிலே உருவாயிருக்கிறது. அவைகள் ஒரு காலத்திற்கு மேல் அது அழிந்து போயிருக்கிறது. இன்றைக்கும் இந்த புத்தகம் நம்மோடு பேசி இடைப்பட்டு நிலைத்து நிற்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் சொல்றார். அவர் சொல்றார், என்ன சொல்றார்? வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. அது இன்றைக்கும் நிற்குது, இன்னும் நிற்கும். நாம் நம்மளுடைய சந்ததி அழிந்து போனாலும், நம்மளுடைய தலைமுறைகள் ஒருவேளை பின் தலைமுறைகளுக்கு பின்னால் இருந்தாலும், எல்லாம் முடிஞ்சு போனாலும் இந்த வேதவசனம் நிலைத்து நிற்கும். பிரைஸ் காட். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இதை பிடித்து கொள்ளுகிறவர்கள் எவரும் அழிந்து போவதில்லை. ஏனென்றால் இதற்குள் ஜீவன் இருக்கிறது. இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது.